ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியல்ல நம்ம மயில் வந்து ஆபத்துல இருக்காங்கன்றது நம்ம மல்லிக்கு தெரிய வருது. கனவு மூலமா கனவுல வந்து நம்ம மயில யாரோ வந்து பிடிச்சிட்டு போற மாதிரி இருக்கிறதுனால நம்ம மல்லி தூக்கத்திலேயே புலம்புறாங்க. நம்ம விஜயும் எழுந்து என்ன மல்லி என்ன ஆச்சு அப்படின்னு இந்த மாதிரி மயிலுக்கு ஏதோ ஆக போகுது, மயில் வந்து ஏதோ பிரச்சனைல இருக்கா, அவ வந்து போன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேன்றா அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இந்த நேரத்துல நம்ம என்ன செய்யறது மல்லி அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலுமே மல்லி வந்து மயிலுக்கு ஆபத்திற்கு இருக்கிறது அப்படின்றது நல்லாவே தெரிய வருதுங்க மல்லிக்கு. இப்ப மயில் வந்து இப்ப இந்த தினேஷ் வந்து ஃப்ராட் வேலை தான் செய்யறாங்கன்றது மயிலுக்கே ரொம்ப நல்லா தெரிஞ்சிடுதுங்க. ஏன்னா ஒரு பொண்ணோட இருக்கிற போட்டோ வந்து அங்க இருக்கிறவங்க போன்ல அனுப்பி இங்க பாருமா அவன் வந்து ரொம்ப ஃப்ராட் வேலை பண்ணிட்டு இருக்கான், அவனை நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவன் வந்து ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதை ஆயிட்டாங்க. அவங்க வாங்கி வந்து கொடுக்குற எதுவுமே வந்து நம்ம மயிலும் சாப்பிடவே இல்லை. ஆனாலுமே நம்ம மயில் வந்து எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு போகணுமே அப்படின்னு தான் ட்ரை பண்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம மயிலும் இங்க இடத்துலயே தூங்கிடுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம மயில் வந்து அந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும்னா கண்டிப்பா இப்படியாச்சும் முயற்சி பண்ணா மட்டும்தான் உண்டு. அது மட்டும் இல்லைங்க, அங்க இருக்கிறவங்க கண்டிப்பா அவங்க நம்ம மயிலை வந்து காப்பாத்துவாங்க. நம்ம விஜய் வந்து ஸ்பாட்டுக்கே போக போறாங்க. நம்ம மல்லி வந்து நம்ம விஜய வந்து அனுப்பி வைக்க போறாங்க. மயில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா, ஆனாலுமே நம்ம மயில் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. மல்லிக்கு கால் பண்ணாலும் அந்த டைம்ல கிடைக்கவே இல்லை, மல்லிக்கு லைனே கிடைக்கவே இல்லை. அதனால ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நம்ம மயில் என்ன செய்ய போறாங்க, இந்த தினேஷ் கிட்ட இருந்து எப்படி வந்து தப்பிக்க போறாங்கன்றதை எல்லாம் பார்க்கலாம். ஆனாலுமே இது ஒரு பக்கம் இருக்க, தீபிகா ஒரு பக்கம் தீபனை ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்க. நான் வந்து உன்னை வந்து இங்க இருக்கணும்னா என் குழந்தைக்காக மட்டும்தான் இருக்க வைக்கிறேன், நான் வந்து டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டு ஆகணும், உனக்கு எனக்கு டைவர்ஸ் ஆகியதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கண்டிஷனா பேசுறாங்க. இது எல்லாம் ரொம்ப தீபனுக்கு ரொம்பவே மனசு உடைஞ்சு போறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைக்காக கொஞ்சம் பொறுமையா இருக்காங்க. என்ன நடக்க போகுது, தீபிகா ஒரு பக்கம் தீபனை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, இது ஒரு பக்கம் மயில் ஒரு பக்கம் மயில் பிரச்சனை என்ன ஆக போகுது. அதுக்கு அப்புறம் பாருங்க இந்த கவின் பிரச்சனை ஒரு பக்கம்னு போயிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு எல்லாம் பார்க்கலாமாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்.